வெல்கம் டு ஸ்டடி நெட்வொர்க். நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் டைம் FortiGate ஃபயர்வால் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம இன்ஸ்டியூட்ல parallel to ஃபயர்வால் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் FortiGate ஃபயர்வால் கேட்கறதுனால இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். இந்த FortiGate ஃபயர்வால் பேட்ச் வந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். வீக்கெண்ட் பேட்ச் அது டோட்டலா இது முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 8 வீக்ஸ் ஆகும். போத் நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸும் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கு. தென் நீங்க இதை லேப் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க ஆன்லைன் லேப் கொடுத்துருவோம். நீங்க வீட்ல இருந்தே நம்ம ஆன்லைன் லேப் மூலமா FortiGate ஃபயர்வால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் கரெக்டா ஜூலை 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, லேப் நம்பர் 1 வந்து இனிஷியல் கான்ஃபிகரேஷன். இந்த இனிஷியல் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது ஒரு FortiGate ஃபயர்வால் வாங்கி புதுசா ஃப்ரெஷ்ஷா அந்த FortiGate சிஎல்லையும் அந்த FortiGate எப்படி மேனேஜ் பண்றது, அதுல எப்படி செக்யூரிட்டி பாலிசி போட்டு உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி எப்படி தருது, அதுல ஆப்ஜெக்ட்னா என்ன, நேட்னா என்ன, ரவுட்டிங்னா என்னன்னு லேப் நம்பர் 1 வரும். லேப் 1 முடிச்சிட்ட அப்புறமா லேப் நம்பர் 2. லேப் நம்பர் 2 எனக்கு பிடிச்ச கான்செப்ட் என்னன்னா, FortiGateல நான் 2 இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கிருக்கேன். உள்ள சிஸ்கோ ஸ்விட்ச் இருக்கும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் VLAN 10ல இருப்பாங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் VLAN 20ல இருப்பாங்க. ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இவங்க 2 பேரையும் VLANல போட்டு FortiGateல இன்டர் VLAN கம்யூனிகேஷன் பண்ண கத்துப்போம். அதுக்கப்புறமா 2 ஐஎஸ்பி வாங்கி ஒரு ஐஎஸ்பி கட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஐஎஸ்பி வழியா ஃபெயிலோவர் எப்படி பண்றது அப்படின்னு படிப்போம். தென் அதுலயே ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக்னா என்ன, லிங்க் மானிட்டரிங்னா என்ன, இன்கேஸ் ஐஎஸ்பி சைட்ல எதனா இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி பண்றது, பாத் மானிட்டரிங் அதுக்கு பேரு. பாத் மானிட்டரிங் எப்படி பண்றது, தென் பாலிசி பேஸ்டு ரவுட்டிங் வாங்க. பாலிசி பேஸ்டு ரவுட்டிங்ன்றது இப்போ என் கம்பெனில HTTP டிராஃபிக் போனாங்க அப்படின்னா அது ISP 1 வழியா போகணும். SSH டிராஃபிக் போச்சு அப்படின்னா அது ISP 2 வழியா போகணும்னு நம்மளால பண்ண முடியும். அப்போ FortiGateல பாலிசி பேஸ்டு ரவுட்டிங் எப்படி பண்றதுன்னு லேப் 2ல படிப்பீங்க. தென் லேப் நம்பர் 3ல என்னென்ன கத்துப்பீங்கன்னா, NAT பத்தி ஃபுல்லா லேப் நம்பர் 3ல கத்துப்பீங்க. டேட்டா சென்டர்ல ஒரு 5 சர்வர் இருக்கு. இந்த 5 சர்வரையும் ஒரே பப்ளிக் IP வச்சு வெளியே இருக்க யூசர் யூஸ் பண்ண போறாரு. அப்ப அதுல என்னென்ன கான்செப்ட்லாம் கத்துப்பீங்கன்னா, NATனா என்ன, சோர்ஸ் NATனா என்ன, டெஸ்டினேஷன் NATனா என்ன, அதுல டைனமிக் ஓவர்லோட் NAT எப்படி ஒர்க் ஆகுது, முக்கியமா லேப் நம்பர் 3 வந்து போர்ட் ஃபார்வர்டிங். எப்படி போர்ட் ஃபார்வர்டிங் FortiGate ஃபயர்வால்ல டெப்ளாய்மெண்ட் பண்றதுன்னு பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது FortiGate ஃபயர்வால்ல HTTPS இன்ஸ்பெக்ஷன். இது ஒரு பெரிய கான்செப்ட். சர்டிபிகேட் அத்தாரிட்டினா என்ன, சர்டிபிகேட் ஸ்டோர்னா என்ன, அதுல இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்றது, தென் வித்தவுட் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். தென் அதுக்கு அடுத்த லேப் வந்து FortiGateோட டேட்டா சென்டர் டெப்ளாய்மெண்ட். டேட்டா சென்டர்ல 2 ஃபயர்வால் இருக்கும். பிகாஸ் ஒரு ஃபயர்வால் டவுன் ஆனா இன்னொரு ஃபயர்வால் இருக்கணும்ல, அந்த கான்செப்ட் பேர் தான் அவைலபிலிட்டி பார்ப்பீங்க. அதை ஆக்டிவ் ஸ்டாண்ட்பில் எப்படி போடுறது, ப்ரியம்ஷன்னா என்ன, வேன் லிங்க் எப்படி மானிட்டர் பண்றது, தென் செஷன் சிங்க்ரனைசேஷன் அப்படின்வாங்க. அந்த கான்செப்ட் எல்லாமே இதுல படிப்பீங்க. தென் இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. ஏன்னா இன்டர்வியூல போனா இதை கேட்பாங்க, HA லிங்க் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப HA லிங்க்னா என்ன அப்படின்றதையும் இந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு அடுத்தது FortiGateல IPsec VPN. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எப்படி ஒரு ஹெட் ஆஃபீஸ்ல இருக்க FortiGateக்கும் டேட்டா சென்டர்ல இருக்க FortiGateக்கும் ஒரு IPsec டனல் எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஏன் பண்றோம், NAT பண்ணியே உள்ள போனா, ஆனா எதுக்காக IPsec VPN போடுறோம், GRE VPN இருக்கு, ஆனா ஏன் இந்த கோர்ஸ்ல IPsec VPN வந்து யூஸ் பண்றாங்க, ஏன் ரியல் டைம்ல எல்லா இடத்துலயும் IPsec VPN தான் மெயின் ரோல் பண்ணுது, அதுல phase 1னா என்ன, phase 2னா என்ன, phase 1ல நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் எத்தனை போகுது, phase 2ல நம்பர் ஆஃப் பாக்கெட் எத்தனை போகுது, அதுல எதெல்லாம் என்கிரிப்டடு எதெல்லாம் பிளெயின் டெக்ஸ்ட், IKE வெர்ஷன் 1க்கும் IKE வெர்ஷன் 2க்கும் என்ன வித்தியாசம், இன்டர்நெட் செக்யூரிட்டி அசோசியேஷன் கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்னா என்ன, செக்யூரிட்டி அசோசியேஷன்னா என்ன, VPNஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ், தென் IPsec VPN ஃபெயில் ஓவர் கூட நம்ம டைம் இருந்தா பண்ணலாம். இது கண்டிப்பா பார்ப்போம். என்னன்னா 2 இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி
2 IPsec VPN டனல் போட்டு ஒரு IPsec VPN டனல் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த IPsec VPN டனல் அப்ப வர மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும் உங்களால். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, FortiGateல முக்கியமான கான்செப்ட் ரிமோட் VPN. அதுதான் SSL VPN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SSL VPN வந்து நம்ம எதுல பார்க்க போறோம்னா VMல பார்க்க போறது இல்ல. நம்ம இன்ஸ்டிடியூட்ல FortiGate 2 மாடல் இருக்கு. ஒன்னு வந்து 300D இருக்கு. இன்னொன்னு வந்து 100E இருக்கு. மேபி அந்த டைம்ல எந்த ஃபயர்வால் ஃப்ரீயா இருக்கோ, எந்த ஃபயர்வால் ப்ராப்பரா கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எடுத்துக்குதோ, எதனா ஒரு ரியல் பாக்ஸ்ல நம்ம நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து ரிமோட் VPN கான்ஃபிகரேஷன் பண்ணிருவேன். நீங்க எல்லாருமே வீட்ல இருந்து இந்த ரிமோட் VPNல கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் ஆச்சு? IPsecக்கும் ரிமோட் VPNக்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லாமே இந்த FortiGate கோர்ஸ்ல வந்து பார்க்க போறீங்க. இந்த கோர்ஸ்ல யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டிடியூட்டோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தட்ஸ் ஆல். தேங்க் யூ.